கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லுகிறேன். இந்த அருமையான வேளையில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து கற்றுக்கொள்ளும்படியாக கடந்து செல்வோம். பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து நமக்கு ஆசீர்வாதம் வருமா என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தான். எப்பொழுது தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், எப்படி நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று பொதுவாக நாம் நினைப்போம். ஏன்னா தேவன் பல நபர்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளுமே நம்மை பூமிக்குரிய நன்மைகளினாலும் ஆவிக்குரிய நன்மைகளினாலும் அவர் ஆசீர்வதித்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனாலும் பாருங்க, மனுஷனுடைய எண்ணங்கள் எப்போவுமே தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஆசீர்வாதத்தை எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனுஷன் முயற்சி செய்கிறதும் உண்டு. அதில் மிக முக்கியமான ஒரு காரியம்தான் இன்றைக்கி நாம் படிக்க போகிறோம், தசம பாகம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய பல பிரிவினை சபைகளிலே தசம பாகம் என்பது அது ஒரு முக்கிய பங்காக அங்கே சொல்லப்படுகிறது. முக்கியமாக இப்படி எடுத்துக்கங்களேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா தசம பாகம் கொடுங்க. அதிகமாக ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாக சொல்லப்படக்கூடிய அல்லது காட்டப்படுகிற வழி என்னன்னா தசம பாகம் கொடுங்க. பிரியமானவர்களே, உண்மையாகவே தசம பாகம் என்பது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா? தசமபாகம் என்கிற சட்டம் புதிய ஏற்பாட்டின் சட்டமா? தசமபாகத்தை விட சிறந்த ஒரு வழி நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறது. அது என்ன? இதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக நீங்கள் கேளுங்க. வசனத்தை கொண்டு நீங்கள் படிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் தசமபாகம் என்பதினால் எனக்கு ஆசீர்வாதம் வருகிறதா? ஏன்னா பல பேர் மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இருந்து 10வது வசனம் வரைக்கும் அவர்கள் சொல்லக்கூடியதான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மனுஷனை தேவன் வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே அப்படின்னு சொல்லிட்டு 9வது வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த வசனத்தை வைத்து கொண்டு தான் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வருஷிக்க வேண்டுமென்றால், சாபம் உங்களுக்கு வேண்டாம் என்றால் நீங்கள் தசமபாகத்தை கொண்டு வாருங்கள் என்று பலர் இன்றைக்கு போதிக்கிறத நாம் பார்க்கலாம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக சிறந்த வழி தசமபாகம் கொடுப்பது மட்டும்தானா? இப்படியே போதித்து 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 அநேகருடைய இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கிறதுனா, மற்ற புதிய ஏற்பாட்டு சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் இந்த தசமபாகம் என்று சொல்லக்கூடிய காரியம் மட்டும்தான் அவங்க மனசில் இருக்குது. ஏன்னா ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா தசமபாகம் கொடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு சாபம் வரும். இந்த அளவிற்கு, அதாவது இந்த தசமபாகம் அளவிற்கு மற்ற எந்த போதனையும் இவ்வளவு கடுமையாக மற்றவர்களாலே பிரசங்கிக்கப்படுவது இல்லை. இதுதான் உண்மை. பிரியமானவர்களே, உண்மையாகவே தசமபாகம் கொடுப்பதினால் நமக்கு ஆசீர்வாதம் வந்துவிடுமா? 2 உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த தசமபாகத்தினாலே நமக்கு ஆசீர்வாதம் வருமா? முதலாவது உதாரணம், லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணம் சொல்லுகிறார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஒருவேளை இந்த உதாரணத்தை நீங்கள் படிச்சிருக்கலாம். இப்போ 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்க. அப்படி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அதில் ஒரு மனுஷன் அங்கே ஜெபிக்கிறான். அவன் யாருன்னா பரிசேயன். இந்த பரிசேயன் அங்கே நின்று என்ன ஜெபித்தார் என்பதை லூக்கா 18:11 நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், பரிசேயன் நின்று, தேவனே,
நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ரைட்டுங்களா? 12வது வசனம் பாருங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். அடுத்துதான் முக்கியமான வார்த்தை நீங்கள் கவனிக்க போறீங்க. என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அன்பானவர்களே, இந்த பரிசேயன் உபவாசம் இருந்திருக்கிறார். மிக முக்கியமாக அவருடைய வருமானத்தில் சரியான விதத்தில் தசமபாகம் கொடுத்திருக்கிறார். இப்போ கேள்வி என்னன்னா, தொடர்ந்து தசமபாகம் கொடுக்கிற இவரை தேவன் ஆசீர்வதித்தாரா? ஆசீர்வாதம்லாம் வேணாம், முதல்ல அவருடைய ஜெபத்தை தேவன் கேட்டாரா? ஆசீர்வாதம் என்பதை தவிர்த்து முதலாவது தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டாரா? அதை மட்டும் நம்ம கவனிப்போம். ஏன்னா கீழே ஒருவர் ஜெபிக்கிறார், தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிருன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். உபவாசத்தை குறித்து பேசலை, தசமபாகம் கொடுக்கிறதாக அங்கே சொல்லலை, மற்றவர்களை அவர் குற்றப்படுத்தலை. அவர் சொன்னதெல்லாம் தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிருன்னார். 14வது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவன் அல்ல. யாரு? தசமபாகம் கொடுத்தாரே அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அன்பானவர்களே, தசமபாகம் என்பது மட்டுமே நம்மை நீதிமான்களாய் ஆக்காது. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஒரு வியாபாரம் பண்ணுறேன், தேவன் இடத்துல நான் சொல்லிட்டேன், தேவனே இந்த வியாபாரத்தில் எனக்கு வருமானம் வந்துடுச்சுன்னா நான் உமக்கு தசமபாகம் கொடுக்குறேன். அதே போல் என்னுடைய வியாபாரத்தில் அதிகமான நன்மைகள் வந்துடுச்சு, அப்போ நான் எடுத்துகிட்டு போய் தசமபாகம் கொடுக்குறேன். இதை நான் தொடர்ந்து வைத்துக்கொள்கிறேன். வியாபாரம் பண்ணுற தசமபாகம் கொடுக்குறேன், வியாபாரம் பண்ணுற தசமபாகம் கொடுக்குறேன். வேத வசனத்தில் அடிப்படையான காரியங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது, ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், புதிய ஏற்பாட்டு சட்டத்தை கை கொள்ளணும், விசுவாசமுள்ள ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கணும், கிரியைகள் உங்களுக்கு இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை வாசிப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவை போல நிறைவான வளர்ச்சி அடைய வேண்டும், பூரண புருஷராக வேண்டும் என்று நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உண்மையான ஆசீர்வாதம் சரீர பிரகாரமானது அல்ல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை நான் தசமபாகம் கொடுத்து பூமிக்குரிய வகையில் எனக்கு நன்மை வருதுன்னு நான் நினைப்பேன்னா அது நிலையானது அல்ல. என்ன படிக்கிறோம்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த அழிந்து போகிற உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வதனாலே நான் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்களானா, பிரியமானவர்களே, உலகத்தின் மக்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்குது. அப்போது தசமபாகத்தினால் மட்டுமே ஆசீர்வாதம் வரும், அதனால தான் நான் தசமபாகம் கொடுக்குறேன் அப்படின்னு நாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த மனிதன் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படலை. ஒருவேளை அவன் வசதியானவனாக இருந்திருக்கலாம், ஒரு நல்ல பதவியில் அவன் இருந்திருக்கலாம், ஆனால் தேவன் அவனை நீதிமான் என்று சொல்லலை. அப்போது தசமபாகம் என்பதினால் மட்டுமே எனக்கு முழுமையான ஆசீர்வாதம் வருமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பணத்தினால் மட்டும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பணத்தினால் மட்டும் முடியாது. ஒரு உதாரணம் நான் பைபிளில் சொல்கிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு என்று சொல்லக்கூடியவர் தேவனுடைய வல்லமையினாலே பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தினாலே அநேக அற்புத அடையாளங்களை செய்து கொண்டு வந்தார். இதை அந்த ஊரில் இருந்த சமாரியாவில் இருந்த மாய வித்தைக்காரனாகி சீமோன் என்று சொல்லக்கூடியவன் பார்த்து கொண்டு இருந்தான். இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா அவர் மேஜிக் பண்ணுறார், பொய் சொல்லி கொண்டு இருந்தார். யாருன்னா சீமோன். மாய வித்தைக்காரனாகிய சீமோன் உண்மையாகவே அற்புத அடையாளங்கள் செய்த பிலிப்புவை கண்டு பிரமித்தான். இவர் எப்படி செய்கிறாருன்னு அவன் யோசித்தான். கடைசியாக அவன் ஞானஸ்நானம்லாம் எடுத்துட்டான். பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை கொடுக்கும்படி பேதுருவோ யோவானோ சமாரியாவுக்கு வரும்பொழுது காசை கொண்டு போய் கொடுத்துட்டு, என் மீது ஆசீர்வாதங்கள் வரும்படி நீங்கள் பண்ணுங்க, நான் அந்த வரத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை கடிந்து கொண்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்றாரு, பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. எப்போ நான் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் நடந்து காசை கொண்டு போய் கொடுத்துட்டு இதை கர்த்தருக்காக வச்சுக்கோங்க, இதை ஊழியத்துக்காக வச்சுக்கோங்கன்னு சொன்னாலும் நான் செய்த அநீதிக்காக தண்டனை வரும்.
காசு கொடுத்துட்டா ஆசீர்வாதம் வந்துடும் நாம் நினைக்கக்கூடாது. அது தவறான உபதேசம். அடுத்தது வேறு ஒரு காரணத்துக்காகவும் தசமபாகம் கொடுக்குறாங்க. நான் தசமபாகம் கொடுக்கலன்னா அவர் என்னை சபிச்சிருவார். பிரியமானவர்களே, எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் மன வருத்தத்தின் பேரிலே கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பயம், நம்முடைய குடும்பத்துக்கு ஏதாவது கெடுதல் நடந்துருமா. ஏன்னா என்ன பிரசங்கிக்கப்படுகிறதுனா, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆசீர்வாதம் வேணும்னா தசமபாகம் கொடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு சாபம் வரும். நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அந்த பயத்தின் அடிப்படையிலேயே கொண்டு போய் அவங்க தசமபாகத்தை கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 44வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். என்ன ஒருத்தர் பார்த்து சபித்தார்னாலே அவரை ஆசீர்வதிக்க வேண்டியதான நான், நீங்கள் காசு கொடுக்கலன்னா உங்களுக்கு சாபம் வரும்னு சொல்லலாமா? ஒருவேளை நிறைய பேர் சொல்லலாம், நாங்கள் சபிக்கலை, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சொல்கிறோம், ஆசீர்வாதம் வரணும்னா நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறோம். அன்பானவர்களை, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆசீர்வாதம் தசமபாகத்தினால் மட்டும்தான் வருமா? ஆபிரகாம் எப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டார்? ஆபிரகாம் எப்பொழுது தேவனை விசுவாசித்தாரோ அப்பொழுது அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். நீங்கள் ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் அழைக்கப்படுகிறார். 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், ஆபிரகாம் மிருக ஜீவன்களோ வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தான். அப்போ யாருக்கு அவர் தசமபாகம் கொடுக்கல. ஆனால் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். அதே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், தேவன் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உன்னுடைய பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணி முடியாததாக இருக்கும் அப்படின்ற ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கும் பொழுது 6வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ அவன் தசமபாகம் கொடுக்கல. தசமபாகம் என்பது ஆசீர்வாதத்துக்கான வழி அல்ல. அது ஒரு சட்டமாக பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 5வது வசனத்தில் நல்ல தெளிவாக பாருங்கள், லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களோ ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். யார் இங்க தசமபாகம் கொடுக்கணும்? இஸ்ரவேல் மக்கள், 12 கோத்திரத்தை சார்ந்த இஸ்ரவேல் மக்கள். யார் வாங்கணும்? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் லேவி கோத்திரம். நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம், லேவி மினிஸ்ட்ரிஸ், லேவி கூடாரம், நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் தான் லேவியர்கள். அன்பானவர்களே, லேவியர்கள் யார் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவங்க தான் லேவியர்கள். இன்னைக்கு என்னன்னா, தசமபாகம் வாங்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக தங்களை என்னன்னு சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் லேவியர்கள். உண்மையாகவே இவர் லேவியராக இருப்பாரானா, இதே வேதாகமத்தில் லேவியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை சொல்கிறார். இன்றைக்கி அதை யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். லேவியராகும் புத்தகத்துக்கு 21ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வீர்களானா அதில் 1வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள், பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்து போன யாதொருவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தலாகாதென்று அவர்களோடு சொல். பழைய ஏற்பாட்டின் ஆசாரின் ஒருவன் யார் செத்து போனாலும் அந்த சாவுக்கே போகக்கூடாதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சில விதிவிலக்கம் உண்டு. 2வது வசனம் பாருங்க, தன் தாயும் தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தையும் தன் சகோதரனும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரி ஆகிய தன் சகோதரி ஆகிய தனக்கு நெருங்கின இனமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம், மற்றபடி அவர்கள் சாவுக்காக போகக்கூடாது. இப்போ யாருக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் இது? ஆசாரியனுக்கு. தசமபாகம் வாங்கிறதுக்கு மட்டும் தன்னை ஆசாரியன்னு சொல்றவர் சாவு வீட்டில் ஏன் போய் முதல்ல நிற்கிறாரு? அப்போ என்ன சொல்லுவார்னா, இது நமக்கு இல்லை, இது இஸ்ரவேல் மக்களை சார்ந்த ஆசாரியர்களுக்குன்னு சொல்லிடுவார். என்ன நாம் செய்கிறோம்? ஒன்று, நான் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன் ஆசாரியன்னா எந்த முறைமையின்படி லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன்னு சொல்லணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே லேவி கோத்திரத்தின்படி ஆசாரியராகலை, இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி ஆசாரியரானார்.
ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டதுன்னு படிக்கிறோம் பைபிள்ல. இதே எபிரேயர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணம் மாற்றப்பட வேண்டியதாகும். ஆசாரியத்துவமும் மாற்றப்பட்டது, நியாயப்பிரமாணம் மாற்றப்பட்டது. அப்போ நியாயப்பிரமாணத்தில் ஒரு சட்டமான ஆசாரியத்துவத்துக்குள் இருக்கக்கூடிய தசமமாக இன்னைக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் நீங்க நிதானமா யோசிச்சு பாருங்க. வசனத்தின்படி உண்மையாவே எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நியாயப்பிரமாணத்தின்படி சொல்லப்பட்ட ஒரு சட்டத்தை இன்னைக்கு நான் செய்வதனால எனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஏன்னா கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீர்களானா, நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புதிய ஏற்பாட்டு சட்டத்தின் மூலமாகத்தான் நாம் நீதிமானாக முடியும். அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு விசுவாசித்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெறும் பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். அப்போ இந்த நியாயப்பிரமாணமானது ஒரு மனுஷனை நீதிமானே ஆக்காதுன்னா, இப்போ நான் நியாயப்பிரமாணத்தின் படியான தசமபாகம் கொடுத்து எப்படி நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அது ஒரு போலியான நம்பிக்கை, ஒரு போலியான உபதேசம். தசமபாகம் என்பது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான வழி அப்படின்னு யாருன்னா சொல்லுவார்களானா, அல்லது நீங்கள் நம்புவீர்களானா, அன்பானவர்களே, நீங்க இன்னும் இயேசு கிறிஸ்து மாற்றின பழைய உடன்படிக்கையின் கீழே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு உண்மையாவே அந்த ஆசீர்வாதம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆமா, இதை விட தேவன் பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் நமக்கு. எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டு 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனாலே ஆசீர்வாதம் பெறும். யாரு? தேவனுடைய வசனங்களை அடிக்கடி படித்து அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவருக்கு தேவ ஆசீர்வாதம் வரும். நீங்க கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. தசமபாகம் கொடுத்துட்டா நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் என்கிற தவறான ஒரு விசுவாசம் நமக்குள் இல்லாம, தேவனுடைய வசனங்களை படித்து சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளரும் பொழுதுதான் அந்த நிலம் தேவனாலே ஆசீர்வாதம் பெறும். வானத்து பலகடிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதித்து விடுவார் என்னவுடனே நம்ம மைண்ட் அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ அவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருவாரா நமக்கு? என்ன ஆசீர்வாதம் நினைக்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்க. தசமபாகம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் நான் இன்னைக்கு இப்படி கொடுத்துட்டேன்னா பூமிக்குரிய வகை எனக்கு ஆசீர்வாதம் வரும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் எது வரைக்கும்? பரலோகத்துக்கு போகக்கூடிய ஆசீர்வாதம் தசமபாகத்தினால கிடைக்குமா? பரலோகத்துக்கு போகக்கூடிய ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? அதுக்கு வழிகாட்டுகிறது தான் தேவனுடைய வார்த்தை. ஏன்னா இந்த தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழும் பொழுது கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிவோம். கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். நியாயப்பிரமாண சட்டமாகிய தசமபாகத்தின்படி வாழாம புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி கிறிஸ்து போதித்த உபதேசத்தின்படி நாம் வாழும் பொழுது கிறிஸ்துவுக்குள் என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குது? நீங்க எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அந்த 4வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானா பல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாகி இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாழுகிறார். எவ்வளவு ஆசீர்வாதங்கள்! இது எல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கும்னா, புதிய ஏற்பாட்டு சட்டங்களை படித்து அதை புரிந்து கொண்டு நாம் ஏற்றுக்கொண்டு அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாகத்தான். இதுதான் சரியான வழி. அப்போ நீங்க கேட்கலாம், நான் கொடுக்கவே கூடாதா? தாராளமா நீங்க கொடுக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வீர்களானா புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி எப்படி கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனநிலையில கொடுக்கணும் பாருங்க. 6வது வசனம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்.
அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். யாருக்கிட்ட தேவன் பிரியமாயிருக்கிறாரா? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல. எப்படி கொடுக்க வேண்டுமா? அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. கவனிச்சுக்கங்க, 10ல் 1 பாகம் என்பது அது கட்டாயம். ஒருவேளை நாங்கள் கட்டாயமாக கொடுக்கல பிரதர்ன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதை கொடுக்கும்படி சொல்லுவது கட்டாயம். 10ல் 1% என்பது அது நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டாயம். புதிய ஏற்பாடு அப்படி போதிக்கவில்லை. அது நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டத்திட்டம். புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது என்னன்னா, விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, பிலிப்பு நாட்டில் கூடின சபையார் தங்களுக்கு பரலோகத்தில் பலன் பெருகும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அங்கே உதவி செய்திருக்கிறார்கள். ஒரு ஊழியக்காரருக்கு அவருடைய கஷ்டத்தின் பொழுது, அவருடைய குறைபாடுகளின் பொழுது தாராளமாக நாம் உதவி செய்யலாம். அதே போல் தொற்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு சீஷி அநேக தான தர்மங்களை செய்தார். ஒரு சபையானது அவர்கள் சேகரிக்கக்கூடிய காணிக்கை பணத்தின் மூலமாக மற்றொரு சபையாருக்கு உதவி செய்தார்கள். இவை எல்லாவற்றையும் இவர்கள் மன விருப்பத்தின்படி, கட்டாயத்தின் பேரிலே அல்ல, விசனமாய் அல்ல, உற்சாகமாக புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படியாக அவர்கள் கொடுத்தார்கள். பரலோகத்தில் தங்களுக்கான பொக்கிஷங்களை சேர்க்கும்படியாக அவர்கள் கொடுத்தார்கள். உதாரணமாக 1 கொரிந்தியர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு நான் ஒரு திட்டம் பண்ணியிருக்கிறேன், பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கும்படி, உதவி செய்யும்படி. நான் அந்த திட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் பண்ணுங்க. என்னன்னா, நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறோ தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். வாரத்தின் முதல் நாளில் மட்டும்தான் நாம் காணிக்க வாங்கணும். இப்படியே ஒரு போதனை இருக்குது. சபையாகவே கூடக்கூடாது, சபையாகவே காணிக்க வாங்கக்கூடாது, நற்கிரியைகள் செய்தாலே போதும், அதுதான் காணிக்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு வசனத்தின்படி ஒரு சபையானது கூடி அங்கே காணிக்கையை சேகரித்தார்கள். அதை மற்ற சபைகளுக்கு உதவி செய்தாங்க. 3 காரியங்களுக்காக பயன்படுத்தினாங்க. சுவிசேஷம் அறிவித்தார்கள், பக்தி விருத்தி அடைந்தார்கள், தர்ம சகாயம் செய்தார்கள். இன்னைக்கு நாம் புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி ஒரு சபையானது வரக்கூடிய காணிக்கையில் இந்த 3 காரியத்தை செய்யணும். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதனால்தான் சிறந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் சிறந்த ஆசீர்வாதம். இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் படிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு சிறந்த ஆசீர்வாதம். தசமபாகத்தை விட ஒரு சிறந்த ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டு சட்டத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி வாழுங்கள். மற்றவர்களுக்கு இந்த சத்தியத்தை நாம் சொல்லுவோம். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.